இன்னைக்கு பிக் பாஸ் தமிழ் நெட்டில் நடந்த விடயம் முத்துக்குமரன் அவர்களை பிடிக்காதவர்களுக்கு கூட அவரை பிடிக்க வச்சிருக்கு. ஏன்னா அவர் மீது தப்பே இல்லை அப்படி என்பதான். எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. நீங்க அன்ஷிதா அவர்களுடைய ஒரு பேச்சு இருக்குல்ல, அன்ஷிதா அவர்களா இருக்கட்டும், ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், ஏன் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு விடயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அது வரைக்கும் அவங்க முத்து பண்ண மாதிரி தான் அவங்களே பண்ணியிருக்காங்க சில நேரங்களில். அது ஆனா முத்து விடயத்துல மட்டும்தான் இந்த அருண், தர்ஷிகா, விஷால் பண்ண கேவலத்தினால இந்த அளவு தூரம் வந்திருக்கு. அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண எல்லாருக்குமே அந்த சீசன்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அது இந்த சீசன் 8ல முத்துக்குமரனுக்கு நடந்திருக்கு. அந்த ரீதியில அது என்ன மேஜிக்கோ மந்திரமோ தெரியல, டைட்டில் வின் பண்ணணும்னா இப்படியான தருணங்களை கடந்துதான் வரணும் என்ற மாதிரி ஆரியவர்களே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அது தவறாம நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 8 சீசன்லையுமே அந்த டைட்டில் வின்னர்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ முத்து அவர்களுக்கு இந்த சுச்சுவேஷன் அவர் வின்னர்னு எழுதியாச்சு. அப்ப அதெல்லாம் அந்த ஒன்று எப்படி என்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் படி தான் வரணும் போல இருக்கு. இன்னைக்கு நடந்தது முத்துக்கு பிளஸ் தான். பல விடயங்கள்ல முத்துக்குமரனுக்கு பிளஸ் தான், முத்துக்கும் ஒரு பிளஸ் தான். ஏன்னா கூட இருக்கிறது இது பாம்பு, எப்படிப்பட்ட பாம்பு அப்படின்றது அவரால் தெரிய வந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம விடயத்துக்கு வந்துடுவோம். கண்டிப்பா அந்த திருட்டுக்கடை பிரியாணி தின்றதுக்கு அப்ப அதுக்கு ரோசம் இருக்காதான், ரவா லிட்டு திருட்டுத்தனமா தின்ன அதுக்கு அப்ப ரோசம் இருக்காதான். இந்த ரியாலிட்டி டிவி ஷோல ஒரு நாள் சம்பளம் 80,000க்காக பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, எச்சத்தனமா லவ் பண்ணாலும் அதுக்கு மான மரியாதை பற்றி கவலை இருக்காதா. ஆனா முத்துக்குமரன் அவர்கள் தப்பே பண்ணாத முத்துக்குமரன் அவர்கள் சைக்கிள் பெடல் பண்ணா மட்டும் இது சாப்பிடாதான். எப்படிப்பட்ட எச்சத்தனம் தர்ஷிகா பண்ணது. இந்த காசெல்லாம் நிலைக்குமான்னு எனக்கு தெரியல அந்த அம்மாவுக்கு. சரி விடுங்க, அதை நம்ம செய்வோம். இந்த வீடியோ எண்டில் நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் மக்களை நீங்க எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்கள் இதை விளையாட்டா வேணும்னு பண்ணல. அவர் என்ன நினைச்சாருன்னா சில்ல சுத்தணும் அப்படின்னா வேக் ஆகும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். நான் என்ன இது வரைக்கும் இப்ப வீடியோக்கள் பார்த்தேன். இப்ப நேத்து ராணப் பண்ணிருப்பாரு, ராயன் பண்ணிருப்பாரு, அன்ஷிதா பண்ணிருப்பாங்க. வேணும்னா திரும்ப போய் வீடியோக்களை பாருங்க. இப்ப சோசியல் மீடியால சில வீடியோக்கள் போகுது. இப்படி அந்த சுத்த வச்சு போட்டு கொஞ்ச நேரம் எடுத்து போட்டு இப்படி சுத்தி கொண்டிருப்பாங்க. அன்ஷிதா, ராணப், ராயன் அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் அந்த விளையாட்டா பண்ணிக்கல, எப்படி சுத்துதா அப்படின்னு சொல்லிக்கல. அவர் இது விதிமீறல் இல்லை, இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் இன்னைக்கு தான் இங்க வந்தார் தொழிலாளர்களுக்கு. அப்போ இன்னொரு முக்கியமான விடயம், முத்துக்குமரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லல. முத்து மேனேஜரா இருந்து பார்க்கக்குள்ளேயே ராயனும் சரி ராணாவும் சரி பல விடயங்கள் அந்த சில்லு சுத்தைக்குள்ள இப்படி நின்று போட்டு இப்படி பேசி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப முத்துவோட மைண்ட்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாம் அப்படித்தானே பண்ணியிருக்காங்க. அப்போ ஓகே, சில்லு தான் சுத்தணும் என்னது அவர் தொழிலாளியா வர முதல் தொழிலாளர்கள் அந்த வேலையை பார்த்தவர்கள் செய்து காமித்தது அவருடைய மனதில் இருந்தது. அப்ப முத்து நினைச்சிருந்தா அதை சொல்லியிருக்கலாம், வாடகை பண்ணியிருக்கலாம். அங்கதான் நிற்கிறாரு முத்து. அப்ப அன்ஷிதாவோட பேசைக்குள்ளேயே முத்து சொல்லுவாரு, பாத்தியா எப்படி சுத்துது ஐடியா பாத்தியா அப்படின்னு. அன்ஷிதாவே அவங்களோட வாயால சொல்லுவாங்க, நாங்க இதுக்கு முதலே பண்ணிட்டோம். சோ முத்துக்குமரன் அவர்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாமா? முத்துக்கு முதலே இந்த 2 நாளா இந்த பண்ணி கொண்டிருக்காங்கல்ல, அவங்க பல தடவை பண்ணாதான். இங்க பிக் பாஸுக்கு என்ன வேணும்? அன்ஷிதாவை அடிச்சாலோ, அன்ஷிதாவை மாட்டி விட்டாலோ, இல்ல ராணவை மாட்டி விட்டாலோ, இல்ல வேற யாரையோ இந்த இஷ்யூ கொண்டா அது வெளியில மக்களிடமும் போய் சேராது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. காய்க்கிற மரம் மேலதான் கல்லடி விழும். இங்க சீசன் டைட்டில் வின்னர் யாரு? முத்து. அது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கே தெரியும் முத்துக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு. அப்போ அவருக்கு அவர் மீது ஒரு பிள்ளை விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி கொண்டா வெறி நாய், கடிக்கிற நாய் எல்லாம் வரும் இல்ல கடிக்க. அதுக்குதான் பிக் பாஸ் பிளான் போட்டாரு. அவருக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் முத்துக்குமரன் அவர்களுக்கும் எத்தனை எச்சைகள் இருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காமிச்சுதான் இருக்கும் அப்படின்றது அவரோட பிளானு. அவர் அதுக்கேற்ற மாதிரி பண்ணாரு. சோ இங்க முத்துக்குமரன் வாண்டட்டா பண்ணல, இதற்கு முதல் இருந்தவர்கள் எல்லாருமே பண்ணார்கள். சோ இதுல முத்துவோட தவறு வெளியில வந்துச்சு. ஆனா இல்ல, முத்துவோட நல்ல குணம் தான் வெளியில வந்துச்சு. முத்து நினைச்சிருந்தா அன்ஷிதாவும் இப்படித்தான் பண்ணாங்க நான் பார்த்தேன், ராணவும் இப்படித்தான் பண்ணியிருந்தாரு நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அங்க சொல்லாம நின்னார் பாருங்க, அங்கதான் அவருடைய தரம் இருந்துச்சு. சரிங்களா? இது ஒரு விடயம் மக்களை.
இன்னொரு விடயம், அந்த நீங்க பாக்கிக்குள்ள அந்த வாசிப்பாங்கல்ல, ஓகே பெடல் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே முத்துக்கு விளங்கிட்டு ஓகே நம்ம தப்பா பண்ணிட்டோம். அங்க கூட முத்துவோட நல்ல குணத்தை பாருங்க, எல்லாரும் தப்பா தானே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அந்த மனசன் அவருக்கு தோணல, சொல்லல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு பாருங்க. அதனால முத்து அவ்வளவு கோடி பேருக்கு பிடிக்குது அந்த மனசுக்கு. ஸோ அப்போ உடனே கையெடுத்து கும்பிடுறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறாரு. இதுல முத்து அவர்கள் நான் கோபுரம் என்னுவேன், அது சரிதான் அப்படி என்பதை பல தடவை நிரூபிச்சுட்டாரு. அதே நேரத்தில் சிலது சாக்கடை என்னுவேன், அதுல சிலது புதுசா வந்துச்சு. தர்ஷிகா, திருட்டு பிரியாணி அடுத்தவங்களோட சாப்பாடை சாப்பிட உனக்கு ஒரு இதுவுமே இல்லை. ரவா லட்டு திண்ணைக்குள்ள அந்த மஞ்சரி அவர்களோட இஷ்யூ வரைக்குள்ள அவங்களுக்கு அப்படி பண்ணி போட்டு நீ அப்படி தின்ன உனக்கு இது இல்லை. உனக்கு வீட்டுக்குள்ள பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஐடியா இல்லை, கிரியேட்டிவிட்டி இல்லை. அப்ப ஒரு லவ் என்ற ஒரு குப்பை கொண்டு அவன் கூட பண்ற மாதிரி நீ ஏதோ லவ் ஏதோ கர்மம் பண்ற, அது ரசிக்கிற மாதிரியும் இல்லை, அதுக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. ஏன்னா உனக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும், ஏதாவது கொண்டென்ட் பண்ணா தான் காசு, ஒரு நாளைக்கு 80,000க்கு மேல. அப்ப அதுக்காக நீ அப்படி எச்சத்தனை குப்பை தானே பண்ணுவேன். ஆனா இங்க ஒரு மனுஷன் மனசார அவர் பண்ணாத தப்புக்கு, ஏன்னா எல்லாருமே பண்ணியிருந்தார்கள், ஆனா அதை கூட அவர் சொல்லாம கையெடுத்து கும்பிடுறாரு. அப்ப நீ சொல்றா பாருங்க, முத்து பண்ணா நான் சாப்பிட மாட்டேன்னு, என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியல. சரியா? இது ஒண்ணு. அடுத்தது அந்த அருண் அப்படின்றவன் பக்கா ஃபேக் மக்களை. அவன் வெளியிலையும் உண்மையா இருக்க மாட்டான், உள்ளுக்குள்ளேயும் உண்மையா இருக்க மாட்டான். அவன் என்ன, அவனை பத்தி நம்ம டப்புக்கு டப்பா விட வேற ஏதாவது பேச அவனுக்கு வைக்கணும். ஆனா அவன் விடயத்துல நமக்கு இன்னொரு கவலை என்னன்னா, போன சீசன் டைட்டில் வின் பண்ணது இப்படித்தான். சரிங்களா? அந்த சீசன் பிரதீப் பண்ணனியோட இஷ்யூவால அதோட உண்மையான முகம் வெளியில வரல. இங்க இவனோட பக்கா போலி முகம் வெளியில வந்துட்டு. சரிங்களா? அவன் அடுத்தது விஷால் அப்படின்றவன், அதெல்லாம் என்னென்ன ஹீரோ ஆச்சுன்னு எனக்கு தெரியல மக்களே. ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல, நல்ல சிந்தனை இல்ல, அவ்வளவு வன்மம். அதுக்கு அதோட மனசுல கவின் என்று நினைப்பு போல இருக்கு, கவினோட கால் தூசிக்கும் வராது. அப்ப இப்படிப்பட்டதுகளோட முழு வன்மத்தையுமே முத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? சோ இந்த விடயம் நாங்க பாங்கிக்குள்ள முத்து அலைக்குள்ள நமக்கு அவ்வளவு கவலையா இருந்தாலும் இது முத்துக்குமாரன் அவர்களுக்கு பிளஸ் தான். ஏன்னா இத்தனை விடயங்களும் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும், முத்து அவ்வளவு உயர்ந்தவர் அப்படி என்பதையும், இங்கால இருக்கிறது அவ்வளவு குப்பத்தனமா பண்ணுவீர்கள். ஏன் பல பேர் முத்து ஆரம்பத்திலிருந்து அவர் தான் இந்த சீசனோட வின்னர் அப்படின்னு சொல்றாங்க, அவருடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்றதையும் காமிச்சிருக்கு. அந்த குவாலிபிகேஷன் இதுகளுக்கு இல்லை அப்படின்றதையும் காமிச்சிருக்கு. ஓவரால் இது முத்துக்கு கிடைத்த மாபெரும் ஒரு வெற்றி மொமெண்ட் தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒவ்வொரு சீசனுமே வின் பண்ண நபர்கள் அந்த ஹவுஸ் மேட்சிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, அழுதுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய மெமி பார்த்தேன், நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். ஸோ இது முத்துக்கான அந்த இன்னொரு ப்ரூவ் பண்ற மொமெண்ட், இவர் தான் வின்னர் அப்படி என்பதை இந்த 70வது நாள் நோக்கிய அந்த பிக் பாஸ் தமிழோட பயணத்துல காலமே குறும்படமா போட்ட காட்சிகளாக தான் நான் இதை பாக்குறேன். ஸோ இந்த விடயம் நாங்க பார்க்கக்குள்ள மனசு இருந்தாலும் கவலையா இருந்தாலும் இது முத்துக்குமரன் அப்படி என்பவர் ஏன் இந்த சீசனட்டோட வைரம் அப்படி என்பதை பல விடயங்களை காமிச்சிருக்கு. அதுல எனக்கு வியக்க வச்சது என்ன அப்படின்னா, முத்து அவர்கள் நான் நல்லா பார்த்தேன் அத்தனை வீடியோ நான் வச்சிருக்கேன். இப்ப ராணஃபு ராயனு அவங்கெல்லாம் இப்படி பெடல் பண்ணாம அது செல்லு சுத்தட்டும் அப்படின்னு விட்டு போட்டு முத்துவோடய பேசி கொண்டிருந்தாங்க. நேத்து அன்சிலாவும் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஆனா முத்துவோட குவாலிட்டி என்னன்னா, அவரை ஒருக்கா கூட அவங்களும் அப்படித்தான் பண்ணாங்கன்றது அவர் சொல்லல, அவருக்கு சொல்லவே தோணல. நான் தப்பு பண்ண இந்த லெட்டரை வாசிக்கக்குள்ள அவர் உணர்றாரு, ஓ பெடலிங் பண்ணணுமா அப்படின்னு. அது தப்புனதுக்கு அப்புறம் அவர் நான் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அடுத்தவங்களும் இப்படி பண்ணாங்கன்னு அவர் சொல்லல, அதனாலதான் நானும் அப்படி நெச்சிட்டேன்னு சொல்லல. இதுதான் முத்து என்ற அந்த கோபுரத்துக்கும் அருண் என்ற அந்த சாக்கடைக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுவே அருண் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? இன்னொருடைய நோட் பண்ணிக்கலாம் மக்களே, முத்து எங்கெங்க இருக்காரோ அங்கங்க இருக்கிற நபர்களும் பாசிட்டிவா தெரியுறாங்க. ஆனா அருண் எங்க இருக்கானோ அங்க மீன்ஸ் அந்த மாதிரி இருக்கு, எல்லாருமே நெகட்டிவிட்டியா இருக்கு. சோ முத்து என்றவர் ஒரு பாசிட்டிவான ஒரு உருவமா இருக்காரு. அருண் ஃபுல்லா அருண், தர்ஷிகா, விஷாலு, இதுக்கு எல்லாமே ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டியோட வன்ம கூடமா இருக்கு. சரிங்களா? சோ இந்த மொமெண்ட் இன்னைக்கு எபிசோட் முத்துவை பிடிக்காதவர்களுக்கு கூட முத்துவை பிடிக்க வைத்த ஒரு எபிசோடா தான் நாங்க இந்த காலம் காமிச்சிருக்கு அப்படி என்பது என்னுடைய பார்வை, பல பேரோட பார்வை. சோ நீங்க எத்தனை பேர் முத்துக்குமரன் அவர்களுக்காக அழுவீங்க? அவர் கலங்கைக்குள்ள அதெல்லாம் அவ்வளவு மன உளைச்சலா இருந்துச்சு மக்களே. சரிங்களா?
எத்தனை பேர் அழுதிங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய சகோதரிகள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க. 4 வருஷமா நம்ம ரிவ்யூ பண்ணிக்கல ஒரு சீசனும் வின் பண்ண நபர்களுக்கு அந்த ஆர்மி பேஜஸ்ல வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கும். நிறைய பேர் வந்து தம்பி அழுதுட்டேன், கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து முத்துவோட அந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச உறவுகள். கோடி பேர் முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஓகே, எத்தனை பேர் நீங்க அழுதிங்க, அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட்டை வந்து எப்படி ஒரு ஸ்பெஷலா பாக்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு சீசனுமே வின் பண்ண நபர்களுக்கு இப்படியான ஒரு தருணங்கள் அமையும். ஸோ இந்த வாட்டி முத்துக்கு இது கிடைச்ச ஒரு மொமெண்ட் உண்டு. சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அவர் வந்து தெளிவா இருக்காரு, வெற்றிக்கு கிட்ட போயிட்டாரு. கண்டிப்பா பிறக்க போற பொங்கல் முத்துக்குமரனோட வெற்றியோட பிறக்கும் 2025. நன்றி.